பைக்கர் அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு இப்போ தியேட்டர்ல வந்து செம ஒரு சக்சஸ்ஃபுல்லா இந்த ஒரு படம் வந்து ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. சரி, இந்த ஒரு படத்தோட நம்ம கதைய பார்க்கும்போது பைக்கர் இது ஒரு மேலோட்டமா ஏதாச்சும் ஒரு பைக் ரேஸ வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு கதையம்சமா இருக்குன்னு பார்த்தா, ஒரு உண்மையிலே நடந்த சம்பவத்தின் அடிப்படையா அந்த ஒரு படத்த எடுத்து வச்சிருக்காங்க. அத பார்க்கும்போது அந்த ஒரு காலகட்டத்தில வந்து இந்தியால வந்து இந்த பைக் ரேஸ்லாம் நடந்திருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு கட்டத்தில ஆச்சரியப்படுற அளவுக்கு ஏகப்பட்ட சீன்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது பார்க்கறதுக்கு எல்லாமே ரசிக்க முடியாம இருந்துச்சு. அந்த 90ஸ்ல வந்து பைக் ரேஸ்ல வந்து ஒருத்தர் வந்து இந்தியாவ சேர்ந்த ஒரு பெரிய ஒரு சாம்பியனா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம அப்படி ஒரு கேரக்டர் ஒண்ணு இருந்துச்சு. படம் கிட்டத்தட்ட 2 1/2 மணி நேரம் படம். ஆனா அந்த 2 1/2 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. பார்க்கறதுக்கு செம ஒரு எங்கேஜிங்காவும், செம ஒரு இன்ட்ரஸ்டிங்காவும் இருந்துச்சு. சினிமா ஃபோட்டோகிராஃபர் ஒவ்வொரு சீனையும் நம்ம பார்க்குறது தத்துரூவமான அந்த பைக் ரேஸ்லாம் எப்படி எப்படிலாம் போவாங்கல்ல, அது அப்படியே நேச்சுரலா வந்து படம் பிடிச்சிருக்காப்புல. நம்ம சினிமா ஃபோட்டோகிராஃபருக்கு கண்டிப்பா வாழ்த்து தெரிவிச்சே ஆகணும். போது இதுல விக்கின்னு ஒரு கேரக்டர் ஒண்ணு வரும். ஃபேமிலியோட ஒரு கட்டத்துல வரும். அவர் பையனோட ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப ஜாலியாவும் இருக்காப்புல. ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து நம்ம அந்த விக்கின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து அவருக்கு வந்து இன்னொரு முகம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, அவர் என்னன்னா ஒரு பைக்கர் ரேஸரா இருந்திருக்காப்புல. அவர் எப்படி சொல்றது, அவர் வந்து ஒரு கோச்சிங்கா அவர வந்து ட்ரெயின் பண்ணிக்கிற ஒரே ஆளு நம்ம விக்கியோட அப்பாவா இருக்காப்புல. அவர் வந்து ஒரு பெரிய மகன வந்து எப்படியாச்சும் ஒரு பெரிய லெவலுக்கு வந்து மகன வந்து நம்ம கொண்டு போகணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விக்கியோட அப்பா வந்து ரொம்ப பாடுபடாப்புல. அவர் சொல்லக்கூடிய நுணுக்கம்லாம் வச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து எல்லா போட்டியிலும் வந்து வெற்றி பெற்றுருவாப்புல. இதுக்கு மேல நம்ம சின்ன ரேஸ்லாம் பண்ணக்கூடாது. ஒரு பெரிய ட்ராக்ல வந்து நம்ம பையன வந்து நம்ம சேர்க்கணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பான்சர் ஒண்ணு தேடுறாப்புல. நம்ம விக்கிக்கு ஒரு கட்டத்துல ஓகே பண்ணி, சரி நீ வந்து போட்டியில வந்து விளையாடு அப்படின்னு சொல்றாப்புல. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா நம்ம ரேசிங்கா போயிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு வெற்றி ஒரு போட்டியில வந்து நம்ம விக்கி வந்து ஜெயிச்சிராப்புல. ஜெயிச்சது அப்புறம் அங்கே பார்த்தா திடீர்னு பார்த்தா போட்டி விட்டு ஒரு கட்டத்துல வந்து போயிறாப்புல. இதை பார்த்தா அப்பா வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு அந்த ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஆளு வந்து நம்ம ஹீரோவோட அப்பா வந்து தகாத வார்த்தையில திட்டி இப்படி சொல்ற ஒரு ஓடுகாலி பையனை வந்து நீ பெத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தகாத வார்த்தையில ஒரு கட்டத்துல வந்து சொல்றாங்க. ஆனா அந்த ஹீரோ வந்து என்ன பண்றாப்புலன்னா, அவரு ஒரு காதலியோட சேர்ந்து ஒரு கட்டத்துல வந்து லைஃப் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நம்ம ஹீரோ வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கறனால அந்த பைக் ரேஸை விட்டு அவங்க குடும்பம் தான் முக்கியம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவர் லைஃப்பை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இந்த ஒரு பிரச்சனை வந்து நியூஸ்ல வருது. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து நம்ம அப்பாவை ரொம்ப அசிங்கப்படுத்துறானுங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ வந்து பைக் ரேஸ்ல வராப்புல. அதுக்கப்புறம் நம்ம பைக் ரேஸ்ல வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைன்னு ஒரு கட்டத்துல வருது. அது என்ன, நம்ம ஹீரோட அப்பாவே நம்ம ஹீரோ வந்து வெறுக்கக்கூடிய அளவுல இருக்காப்புல. ஆனா ஹீரோ வந்து நம்ம அப்பாவோட கோச்சிங் இருந்தா தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் அப்பனும் மகனும் ஒன்று சேர்ந்தார்களா இல்லையா அப்படிதாங்க சேர்ந்த ஒரு படத்தோட ஒரு கதை அம்சமா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஜெர்மனில ஒரு போட்டி ஒன்று வரும். அந்த போட்டியில வந்து அதுல இருந்து நம்ம ஹீரோ வந்து வேர்ல்டு சாம்பியனா ஆனா அப்படிதாங்க சேர்ந்த ஒரு படத்தோட ஒரு கதை அம்சமா இருக்கு. அதை பார்க்கும்போது மெயினா நம்ம சொல்ல வேண்டியது இதுல நடிச்ச ஹீரோ. இந்த ஒரு படத்தோட மெயின் ஹீரோ நம்ம சர்வனந்த். அவரே இந்த ஒரு படத்தோட ஒரு மெயின் ஹீரோவா இருக்காப்புல. தக்காளி பார்க்கறதுக்கு செம ஒரு யங்காவும் ஆளு பார்க்கறதுக்கு ஒரு மாசான ஒரு பைக் ரேசரா ஒரு அழகா காமிச்சிருப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே அவர் ஆக்டிங்ல இருந்து பார்க்கறதுக்கு அவர் வர சீனுக்குலாம் நமக்கு ஒரு கட்டத்துல போரே அடிக்காது. அவர் வர்ற சீனுக்குலாம் ஒரே கூஸ்பமா சீனா போட்டு இந்த ஒரு படத்துல வந்து வேற லெவல்ல இந்த டைரக்டர் வந்து வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காப்புல. இந்த ஒரு ஹீரோவை வச்சுக்கிட்டு அதை பார்க்கும்போது அவர் ஆக்டிங்ல இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாமே ரசிக்க முடியா இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு படத்துல வந்து அவர் எஃபெக்ட் போட்டிருக்காப்புல. நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. அதை பார்க்கும்போது அவர் ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு பங்கமா இருந்துச்சு. நம்ம ஹீரோவுக்கு அப்பாவா நம்ம ராஜசேகர் அவர் தான் இந்த ஒரு படத்தோட நம்ம ஹீரோவுக்கு அப்பா இருப்பாப்புல. ஒரு பையனை வந்து ஒரு அப்பன் ஸ்தானத்துல இருந்து வளர்க்காம ஒரு ஒரு கோச்சரா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது சொந்த பந்தம்லாம் விட்டு தள்ளு, இவனை எப்படியாச்சும் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஆளாக்கணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பா அந்த ராஜசேகர் அவர் தான் வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருப்பாப்புல நம்ம ஹீரோ வச்சு. அதை பார்க்கும்போது அவர் ஆக்டிங்லாம் பார்க்கறதுக்கு சம்கேஜிங்காகவும் செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தில் நம்ம மாளவிகா நாயர் அவரும் இந்த படத்தோட ஒரு மெயின் ஹீரோயினாக இருக்கா. அவங்க ஐடியிலேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரசிக்க முடியாம தான் இருந்துச்சு. இந்த படத்தில் ஏகப்பட்ட ஆக்டர் நடிச்சிருக்கா. அவங்க ஐடியிலேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ரசிக்க முடியாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தோட நம்ம அபிலேஷ் ரெட்டி அவரும் இந்த ஒரு படத்தோட ஒரு மெயின் டைரக்டரா இருக்காப்புல. கண்டிப்பா ஒரு கட்டத்துல இந்த வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா இப்படி ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையாக வச்சு இந்த ஒரு படத்தை பண்ணியிருக்காப்புல. அப்படி அந்த ஒரு காலகட்டத்தில் இப்படிலாம் ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த படத்தை பார்த்தது அப்புறம் தான் நமக்கே தெரிஞ்சு. மற்றபடி அவர் டைரக்ஷன்லேருந்து ரைட்டிங்லேருந்து டைலாக்லேருந்து எல்லாமே பக்காவாக நம்ம இந்த டைரக்டர் வந்து எழுதியிருக்காப்புல. கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட், நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை நம்மளை தேட்டரில் நம்ம உட்கார வைக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து நம்ம ஜிப்ரான். பிஜிஎம்
தக்காளி போட்டு பிரிச்சு எடுத்திருக்காப்புல. சாங்ஸ்லேருந்து ஏதோ ஓரளவுக்கு ஓகே மாரி தான் இருக்கு. ஏன்னா, இந்த ஒரு படம் வந்து தெலுங்கு படம். ஆனா, இந்த தமிழ் டப்பிங் பண்ணா எப்படி இருக்கு? மண்டைக்கு மூளைக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கு. ஆனா, அந்த பிஜிஎம்ம போட்டு நம்ம ஜிப்ரான் வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காப்புல. அத பார்க்கும்போது தலைமை வேற லெவல்ல ஒவ்வொரு சீனும் பைக் சீன்லாம் வரும்போது பிஜிஎம் போட்டு பூந்து விளையாடியிருக்காப்புல. நீங்க படத்த பாருங்க. ஒவ்வொரு பிஜிஎம்மும் வேற லெவல்ல பேர் சொல்லும். கண்டிப்பா நம்ம ஜிப்ரானுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்துல நம்ம சினிமா ஃபோட்டோகிராஃபர் நம்ம யுவராஜ். அவர் தான் இந்த ஒரு படத்தோட நம்ம சினிமா ஃபோட்டோகிராஃபர்ல கண்டிப்பா அவர்ட்ட வந்து வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா, இவ்வளோ தரமான ஒரு எப்படி ஸ்க்ரீன் பிளேலாம் எல்லாம் குடுத்து பக்காவா வச்சிருக்காப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. ஆனா, இதில கிட்டத்தட்ட நம்ம எப்படி சொல்றது, இந்த இந்த ஒரு டைரக்டருக்கு எப்படி சொல்றது, நம்ம ரஜினி வந்து ரொம்ப பிடிக்கும் போல. ஏன்னா, வேற லெவல்ல ஒவ்வொரு நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவரோட போஸ்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்காப்புல. அத பார்க்கும்போது அதுக்கப்புறம் இன்னொரு போஸ்டர் ஒண்ணு வரும். நம்ம கருணாநிதிலாம் ஒரு கட்டத்துல இருந்து ஒரு போஸ்டர் போட்டிருக்காப்புல. அது எதுக்கு போட்டா, ஏன் போட்டான்னு நமக்கு ஒரு கட்டத்துல டவுட் ஆச்சு. அவர் எதுக்கோ ஒரு ஏதோ ஸ்பான்சர்ல ஏதோ போட்டிருப்பாருன்னு நெனைக்கிறேன். சரி, கண்டிப்பா அந்த படம் ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிம் காய்ஸ். கண்டிப்பா அந்த படத்த மிஸ் பண்ணாதீங்க. ஒரு 2 1/2 மணி நேரம் எப்படி போகுதுன்னு தெரியாது. ஆனா ஃபேமிலியோட தாராளமா உட்காந்து பார்க்கலாங்க. ஸோ ஒரு மஸ்ட்